நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமான குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நவகிரகங்கள்னு சொல்லி சொல்லும்போது பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், 7 கிரகங்களில் மிக என்ன சொல்கிறேன்னா ஒரு சுபத்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னா நம்முடைய குரு பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் தற்போது இந்த ஜூன் மாதத்தில் 2026 கடக ராசியை நோக்கி பயணிக்கிறார். ஒவ்வொரு வருடமும் அவர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை அதிசாரமாக முன்னோக்கி போவார், சில நேரங்களில் வக்ரமாக்கி பின்னோக்கி வருவார் அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த வருடம் மட்டும் என்ன விசேஷம், இந்த வருடம் மட்டும் ஏன் நம்ம குரு பயிற்சியை ரொம்ப அதிகமாக யோசிக்கும், அதிகமாக ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது குரு பகவான் எல்லா ராசிக்குள்ளேயும் நுழைவார், உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் தனக்கு பிடிச்ச வீடு, தனக்கு மிகவும் பிடித்த வீடான கடக ராசிக்குள்ளே தான் உச்சம் பெற்ற வீட்டுக்குள்ளே போகிறது தான் இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பு. அதாவது ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து வர ஒரு வருடம். அப்போ கடகராசிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி வந்த குரு பகவான் தற்போது உள்ளே வரப்போகிறார். அப்படிங்கும்போது இந்த உச்சம் பெற்ற குரு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி பகவான், ராகேது பகவான், இந்த 2 கிரகங்களுடைய பெயர்ச்சினாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரும். சார் சனி பயிற்சி வருது சார், எதுவும் பிரச்சனை வந்துடுமா, ராகேது பயிற்சி வருதே ஏதாவது ப்ராப்ளங்களை சந்திப்போமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு பார்ப்போம். ஆனால் அந்த சுப கிரகமான குரு பகவான் மட்டும் பெயர்ச்சி ஆறான்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அப்பாடி செம, குரு வந்துட்டாரியா, நம்ம கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொடுப்பார். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, குருவுடைய இருக்கும் இடத்துக்கு மதிப்பை விட, அதாவது ஸ்தான பலத்தை விட அவருக்கு பார்வை பலம் சூப்பராக இருக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கடக ராசிக்குள்ளே அமர்ந்து கிட்டத்தட்ட தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக மீன ராசியை, தன்னுடைய ராசியவே பார்க்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அந்த ஸ்தானம் எத்தனாம் இடம், அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமாக வருதோ அந்த இடங்கள் எல்லாமே வலிமை அடையும், ஒரு வெற்றி பெறக்கூடிய தன்மையில், ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு, தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி. பொதுவாகவே யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ, யார் யாருக்கெல்லாம் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ, தனுசு ராசிக்கு பொதுவாகவே இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கும். அதுவும் நம்மளுடைய வீடியோ பார்க்க தனுசு ராசிக்காரங்களுக்கு உறுதியாக உண்டுன்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பல அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டீங்க, ஆனால் எல்லா விஷயங்களும் உங்களுடைய அனுபவ பாடங்கள் அனைத்தையுமே கூட இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒரு ஒளிமறைவு இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நபர் யாருன்னா அது தனுசு ராசின்னு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த லிஸ்ட்டில் முதன்மையான நபர் சொல்லி உங்களை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நம்பி ஏமாந்தீங்க, ஒரு உங்களை வீழ்த்தியெல்லாம் நினச்சி பல பிளான் போட்டிருப்பாங்க, பல சதி திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு 80% வீழ்ந்துருவோமோ அப்படின்னு நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் அவங்க சூழ்ச்சினால். ஆனால் இவங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாக மீண்டும் எழுந்து வந்தவர்கள் தான் தனுசு ராசின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டீங்க. இனிமேல் எவனையும் நம்பக்கூடாது, எதற்கும் நம்பக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கு. பொதுவாகவே நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சிங்கன்னா அந்த இலக்கை அடையும் வரையும் தூங்க மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் அற்புதமாக பார்வைப்படுறதுனால தனுசு ராசி நண்பர்கள் பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் தான் போக போகிறீங்க.
இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய அர்த்தங்கள் புரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை அர்த்தங்கள் புரிந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. பொதுவாகவே இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்கள் ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் உண்டு என்பது உண்மை. வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுற தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு போகலாம். ஐயா வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு சிட்டிசன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அந்த நாட்டில் ஒரு சிட்டிசன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, பல முயற்சி எடுக்கிறீங்க, ஏதோ தடை இருக்குது அப்படின்னா உறுதியாக அந்த தடை விலகிடும். அந்த நாட்டோட குடிமகள் அன்று பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் எத்தனை நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் நாட்டோடைய பாசமும் தாய் நாட்டோடைய ஒரு என்ன சொல்கிறேன்னா செயல்பாடுகளையும் அற்புதமாக கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த காலகட்டம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட போது. உங்களுடைய அம்மாவுக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. இனிமே தான் உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்படையும், அவங்களுடைய சந்தோஷங்கள் நிலச்சிருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. முடிஞ்சளவு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. பழைய வண்டி வாகனங்கள் தனுசு ராசி என்பவர்கள் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் பெரிய ஏற்றம் ஏற்படுவதனால நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடித்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.